ஈஸ்வரா சனீஸ்வரா. உலகமெங்கும் இருக்கும் நமது மாஸ் மீடியா நேயர்கள் உள்பட நமது சேனலை விரும்பி ரசித்து பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள். நம்ம மாஸ் மீடியாவுக்காக நிறைய வீடியோ பதிவுகள் போட்டிருக்கோம். அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சனீஸ்வர பகவானின் அற்புதமான பெயர்ச்சி. வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த சனீஸ்வர பகவானோட பெயர்ச்சி 20/12/2023 அன்னைக்கு நடக்கிறது. திருநள்ளாறுலையும் அதான். ஏன்னா சாதாரணமாக திருக்கணித பஞ்சாங்கம் சில பேரால் கணிக்கப்படுறது, ஆனால் வாக்கியம் தான் அந்த கோவிலெல்லாம் இருக்குது. ஏன்னா ரிஷிகள் ஏற்படுத்தினது அப்படின்றதுனால வாக்கியத்தை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு வாக்கியம் ஒர்க் அவுட் ஆகுது. முன்னமே நான் சொன்ன மாதிரி யாருக்கு எது ஒர்க் அவுட் ஆகுதோ அதை எடுத்துக்கிறது தப்பே கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குருமார்கள் இருப்பாங்க. அது மாதிரி உங்களுக்கு திருக்கணிதம் ஒர்க் அவுட் ஆனால் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா வாக்கியம் எடுத்துக்கோங்க. திருக்கணித பஞ்சாங்கப்படி ஜனவரி 17ஆம் தேதி நடந்தது. அது நாங்கள் வீடியோ பதிவாக போட்டோம். பார்க்காதவங்க கீழே இருக்கிற லிங்கை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக போய் பார்த்துக்கலாம். இப்போ வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த சனீஸ்வர பகவான் இதுவரைக்கும் மகர ராசியில் இருந்தவர் 20/12/2023 அன்னைக்கு கும்பராசிக்கு பயிற்சி அடைய போகிறார். பயிற்சி அடைந்து 6/3/2026 வரைக்கும் அங்கே இருந்துட்டு பரிபாலனம் பண்ண போகிறார். அதன் மூலமாக ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ பதிவுகளெல்லாம் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ லைக்ஸ் கிடைக்குதோ நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அது எங்களுக்கு ஒரு உத்வேகம் கொடுக்கும். நிறைய பதிவுகள் உங்களுக்கு போடணும்னு எங்களுக்கு ஒரு ஆர்வம் வரும். நிறைய கண்டிப்பாக போடுவோம். அதேமாரி பரிகாரங்கள், ஸ்லோகங்கள் எல்லாமே வரப்போகிறது. ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் செல்ல வேண்டிய கோவில், சொல்ல வேண்டிய மந்திரம், இதெல்லாம் சொல்ல போகிறது. அதையும் உங்களுக்கு தனியாக ஒரு பதிவாக போட்டு உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கணுங்கிறதுக்காகத்தான் நாங்கள் இந்த ஏற்பாடை பண்ணியிருக்கோம். அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவானோட பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா காலபுருஷ தத்துவத்தின்படி 10ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துக்கு போகிறார். அதுவே பெரிய ப்ளஸ் பாயிண்ட். உலகமெங்கும் எல்லாமே சுபிட்சமாக இருக்கும். ஆன்மீக பூமி தழைத்து வரும். அதே மாதிரி எடுக்கிற காரியங்கள் எல்லாருக்குமே சித்தி அடையும். அரசியலில் மாற்றங்கள் அருமையாக நிகழும். எல்லா விதத்திலும் முன்னேற்றங்கள் கூடும். இந்த சனீஸ்வர பகவானை பற்றி ஒரு தனியாக வீடியோ பதிவு போட்டிருக்கு. அதை நீங்கள் டெஸ்கிரிப்ஷனில் போயிட்டு லிங்க் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த சனீஸ்வர பகவானோட கதை தெரியும். கதை தெரிஞ்சவங்க தாராளமாக இன்னும் நிறைய விஷயங்களை சொல்ல போகிறது, அதை நீங்கள் பார்த்துக்கலாம். கதை தெரியாதவர்கள் தாராளமாக பார்த்துக்கலாம். இந்த சனீஸ்வர பகவான் இதுவரைக்கும் மகர ராசிலேருந்து கும்பராசிக்கு இப்போ பயிற்சி அடைய போகிறார். பயிற்சி அடைந்து 3, 7, 10 பார்வைகள் அவருக்கு இருக்கிறதுனால 3ஆம் பார்வையாக மேஷ ராசியையும், 7ஆம் பார்வையாக சிம்ம ராசியையும், 10ஆம் பார்வையாக விருச்சிக ராசியையும் பார்வையிட போகிறார். சாதாரணமாக குரு பார்த்தா கோடி நன்மை. அதே சமயம் சனீஸ்வர பகவான் பார்த்தா நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். சாதாரணமாகவே இந்த சனிப்பயிற்சி அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு கிளி வரும். எல்லாருக்குமே. ஏன் அப்படின்னாலே சனீஸ்வர பகவான் ஆயுள்காரகன், மந்தக்காரகன். இந்த மந்தக்காரகனை பற்றி நான் தனியாக அந்த வீடியோ பதிவில் சொல்லியிருக்கேன், பாருங்க. இந்த மந்தக்காரகன் சூரிய பகவானிலேருந்து இந்த சனீஸ்வர பகவான், சனி கிரகம் ரொம்ப தூரத்தில் இருக்குது. அந்த ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால சூரியனோட ஒளியை வாங்கிட்டு மெதுவாக தான் அவர் பிரயாணம் பண்ணுவார். ஒரு ராசியில் சாதாரணமாக 2.5 வருஷம் இருப்பார். அதனால தான் அவர் ஒரு ராசி கட்டத்தை முடித்து, அதாவது இந்த 12 ராசி கட்டத்தையும் முடிக்கிறதுக்கு அவருக்கு 30 வருஷம் ஆகும். அதனால தான் ஒரு ஜெனரேஷன் 30 வருஷம் அப்படின்னு வச்சிருக்கு. ஆக இந்த சனீஸ்வர பகவானோட பயிற்சியில் சாதாரணமாக நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, இந்த 7.5 சனி, அதாவது 12ஆம் இடத்துல, 1ஆம் இடத்துல, 2ஆம் இடத்துல இருக்கும்போது அவெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே சமயம் அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டகச்சனி இதிலெல்லாம் இருக்கிறவா கொஞ்சம் உஷாராக இருக்கிறது நல்லது. சாதாரணமாக கண்டகச்சனி 7ஆம் இடம் அப்படிங்கிறதுனால சசயோகம் இருக்குது. அதனால் ரொம்ப பயப்பட வேண்டாம். இருந்தாலும் கவனமாக இருந்தால் போதும். மற்றபடி 3ஆம் இடத்துல, 6ஆம் இடத்துல, 10, 11 இந்த இடத்துல சனீஸ்வர பகவான் வந்தால் ரொம்ப விசேஷம். இந்த சனீஸ்வர பகவான் அப்படிங்கும்போது நம்ம நல்லது நிறைய பண்ண இந்த சனீஸ்வர பகவானால் நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். கெடுதல் செய்யக்கூடாதுங்கிறது தான் டாப்பிக்கே, வேற ஒன்றும் இல்லை. கெடுதல் அதாவது மனசால கூட நம்ம யாருக்குமே துரோகம் நினைக்காம நம்ம வேலையை நம்ம பார்த்துன்னு இருந்தோம் அப்படின்னாலே பிரச்சனை கிடையாது. சனீஸ்வர பகவானால் நன்மைகள் தான் கிடைக்கும். அதனால் சனீஸ்வர பகவானோட பயிற்சியை பார்த்து யாரும் பயப்பட தேவையில்லை. ஏன் நம்ம நல்லா இருந்தால் போகிறோம், நம்மளை நல்லா வச்சுப்பார். ஏன்னா இந்த சனீஸ்வர பகவான் போல கொடுப்பாரும் இல்லை கெடுப்பாரும் இல்லைம்பாங்க. என்னென்னா சனீஸ்வர பகவான் ஒரே நல்ல ஒருத்தனை கோடீஸ்வரன் ஆக்கிடுவார். அதெல்லாம் எப்படி ஏதுன்னெலாம் கேட்காதீங்க.
நடக்கும். அதே மாதிரி ஒரு கோடீஸ்வரனை ஒரே நொடியில் அதில் பாதாளத்துக்கு கொண்டு விடுறவரும் அவர் தான். அதுவும் எப்படின்னு கேட்காதீங்க, அதான் இந்த சனீஸ்வர பகவானோட வேலை. நம்மளோட எண்ணங்கள் அருமையாக இருந்தால் நம்மளோட விருப்பங்களும் பூர்த்தியாகும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆக இந்த சனீஸ்வர பகவானோட பயிற்சியை பற்றி கவலைப்பட வேண்டாம். சனீஸ்வர பகவானுக்கு உண்டான வழிபாடுகளை நம்ம பண்ணினாலே ரொம்ப விசேஷம். ஆக இந்த சனீஸ்வர பகவான் இப்பொழுது மகர ராசியிலேருந்து கும்பராசிக்கு வந்து மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026 வரைக்கும் இருந்துட்டு நமக்கு நல்ல நல்ல பலன்களை கொடுக்க போகிறார். சில பேருக்கு கொஞ்சம் எச்சரிக்கை கலந்த பலன்களை கொடுக்க போகிறார். அது யார் எந்தெந்த ராசிக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகிறதுங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம். பதிவுக்கு போகலாமா? எனதருமை சிம்ம ராசி நேயர்களே, இந்த பதிவில் நம்ம சனீஸ்வர பகவானோட பெயர்ச்சியை பார்க்க போகிறோம். சாதாரணமாகவே சனி பெயர்ச்சி அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு கிளி தான். ஏன்னா உங்களோட ராசிநாதன் சூரிய பகவானுக்கு பகை, அதுவும் பயங்கர ஜென்ம பகைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த சனீஸ்வர பகவான் உங்கள் ராசிநாதனுக்கு பகை. அதனாலே உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். ராசிநாதன் சூரியனுங்கிறதுனால தைரியம் இருக்கும், எல்லா ஆற்றல்லாம் இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் குறைவில்லை. ஆனால் அந்த சனி பயிற்சினாலே என்னடா அது எப்படி பண்ணினா இதுலேருந்து சமாளிக்கலாங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு கிடைக்கும். சாதாரணமாகவே சிம்ம ராசிக்காரர்கள் சாதாரணமாக தைரியசாலிகள். இந்த சனி பயிற்சி உங்களுக்கு எந்த விதத்தில் உறுதுணை பண்ண போகிறதுங்கிறத பற்றி பார்ப்போம். இந்த சனீஸ்வர பகவான் இதுவரைக்கும் உங்களோட பகை ருண ரோகஸ்தானம் ஆகிய 6ஆம் இடத்துல இருந்துட்டு உங்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுத்தார், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா 3, 6, 10, 11 சனீஸ்வர பகவான் இருந்தாலே ஒரு ஆறுதலை கொடுப்பார், ஒரு தைரியத்தை கொடுப்பார், ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். உத்தியோகத்துலேயும் உங்களுக்கு உயர்வுகள்லாம் கொடுத்தார், இல்லைன்னுலாம் சொல்லவே முடியாது. நிறைய பேருக்கு பதவி உயர்வு கிடைச்சிருக்கு, சம்பள உயர்வு கிடைச்சிருக்கு. அடுத்தபடியாக தொழில் வியாபாரத்துலேயும் உங்களுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுத்தார். சில பேருக்கு பார்த்திங்கன்னா புதிதாக தொழில் தொடங்கி அப்படியே அதில் ஸ்டாண்ட் பண்ணி வந்துட்டுருக்கீங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுமாதிரி குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் ஓடிட்டுருக்கு. அது எந்த குடும்பத்தில் இல்லை, ஆனால் உங்கள் குடும்பத்தில் கொஞ்சம் அதிகம்னு சொல்லலாம். அந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு. நீங்களே சமாளிச்சிட்டிங்க, ஏதோ சரி. நீங்களும் கோபமாக 2 வார்த்தை பேசிட்டு வெளியில் போயிடுவீங்க. அந்த மாதிரிலாம் நடந்துகிட்ருக்கு. இப்படியே தான் போயிட்டுருக்கு. சரி, சுபகாரி நிகழ்ச்சிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நடந்திருக்கு, இல்லைன்னா சொல்ல முடியாது. கரெக்டாக? அதேமாரி சக ஊழியர்கள்லாம் உங்களை பார்த்து பயந்தாங்க. ஏன்னா உங்களோட ஆற்றல் அதிகமாக இருந்தது, உங்களோட வேலைகள் திறமைகள் அற்புதமாக இருந்தது. கொடுக்கல் வாங்கலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு உயர்வுகள் வந்திருக்கு. நல்ல வசூல், அருமையாக வசூல் பண்ணி நல்லா வந்தீங்க. அதேமாரி வாக்குறுதிகள் அப்படிங்கும்போது அப்படியே அள்ளி வீசிடுவீங்க, அதை அருமையாக நிகழ்த்திருக்கீங்க. அடுத்தபடியாக இந்த உடல் ஆரோக்கியங்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கு சிறப்பாக இருந்திருக்கு. மனசில் தைரியம் இருந்தாலே சிறப்பு தாங்க உடல் ஆரோக்கியம், அப்படி தான் இருந்திருக்கு. அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவான் இதுவரைக்கும் 6ஆம் இடத்துல இருந்தவர் 7ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். கலத்திரஸ்தானம் 7ஆம் இடம் அப்படின்னாலே 7, 8 அப்படின்னாலே இந்த சனீஸ்வர பகவான் வந்தாலே கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். ஆனால் 7ஆம் இடத்துல வந்து ஆட்சி கும்பம், மகரம் கும்பம் அவரோட ஆட்சி வீடு. கும்பத்தில் வந்து உட்கார்றதுனால உங்களுக்கு யோகம் கிடைக்க போகிறது. பஞ்சமகாபுருஷ யோகம் 1, 4, 7, 10 இருந்தால் யோகம் பஞ்சமகாபுருஷ யோகம். இந்த சனீஸ்வர பகவான் உட்காந்தா சசயோகம். இந்த சசயோகம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. ஆக இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். நன்மைகள் இருந்ததுன்னா நன்மைகள் ஏறிக்கிட்டே தான் இருக்கும், அப்படியே அது மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். கவலையே பட வேண்டாம். இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமாக யோசித்து பண்ணினீங்கனாலே போகும். எடுத்தோம் கவிழ்த்தோம்னு நடந்துக்கூடாது. அப்படி இப்படின்னு டக்குன்னு போயிடக்கூடாது. அழகாக ஸ்கெட்ச் போட்டு பண்ணுங்கள், கண்டிப்பாக வெற்றி. அதேமாரி குடும்பத்துலேயும் நல்ல நல்ல நிகழ்ச்சிகள்லாம் நடைபெறும். தடைபட்ட திருமணங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகரிக்கும். அதேமாரி கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன பேதங்கள் தான் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் அனுசரித்து போனாலே விசேஷம். அதேமாரி குலதெய்வ பிரார்த்தனைகளை நிகழ்த்துவீர்கள். நண்பர்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலமாக இருப்பாங்க. சாதாரணமாக சிம்மராசியில் பிறந்தாலே ஒரு பெரிய உத்தியோகத்தில் இருப்பீங்க, ஒரு உயர்வான உத்தியோகம் தான். அந்த உயர்வான உத்தியோகம்ங்கும்போது நண்பர்கள் ரொம்ப கிடைக்க மாட்டாங்க. ஆனால் உங்களுக்கு உங்கள் லெவலுக்கு நிறைய நண்பர்கள் இருப்பாங்க, அவங்க உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. எடுக்கிற முயற்சிகள்லாம் இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலமாக அமையும். ஏன்னா சசயோகம் கிடைக்கிறதுனால உங்களுக்கு நிறைய நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உத்தியோகத்தில் கொஞ்சம் பொறுப்பாக நடந்தாலே போதும். சாதாரணமாக உங்களுக்கு பொறுப்பை பற்றி நான் கிளாஸ் எடுக்க வேண்டாம், நீங்கள் கிளாஸ் எடுக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு விஷயம் தெரியும் அற்புதமாக. ஏன்னா 2ஆம் இடத்து அதிபதி புதன்கிறதுனால இப்படி பண்ணினா உங்களுக்கு வருமானம் வரும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும், அதை அற்புதமாக நிகழ்த்துவீங்க. அவரே லாபாதிபதி அப்படிங்கிறனால இந்த புத பகவானால் உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். அதனால அவர் உங்களுக்கு அறிவு கிடைக்கும், அந்த அறிவின் மூலமாக ஒரு வருமானம் உங்களுக்கு வரும். இந்த சனீஸ்வர பகவான் உங்களை தூண்டி விடுவார், இப்படிலாம் பண்ணு இப்படிலாம் பண்ணாத அப்படின்னு.
அதை அப்படியே பண்ணினீங்கன்னா அற்புதமாக உங்களுக்கு வாழ்க்கை கிடைக்கும். அவ்வளோதான். மற்றபடி ஒரு சிறப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். முக்கியமாக இந்த சிம்மராசியை சேர்ந்த அரசியல்வாதிகள் அப்படிங்கும்போது அவங்களுக்கு புதிய புதிய பொறுப்புகள் கிடைக்கும். அவங்களுக்கு ஒரு நல்ல திருப்பங்கள் வருதா இல்லையான்னு பாருங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். அதேமாரி சிம்மராசியை சேர்ந்த கலைத்துறை நண்பர்கள், அவங்க பெரிய இதில் இருப்பாங்க, ஒரு டைரக்டர் அந்த மாதிரி, அவங்களுக்கெல்லாம் ஒரு உயர்வான சூழ்நிலை கண்டிப்பாக அமையும். நடிகர்களுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான ஒரு நேரம். யோகம் கிடைக்க போகிறது, சசயோகம். சனி பகவானால் நன்மைகள் தான் கிடைக்கும். பகை கிரகம் அப்படின்னாலும் நன்மை செய்யக்கூடிய அளவில் தான் அவர் உட்கார்ந்துட்டுருப்பார். ஏன்னா சனி பகவான் கொடுப்பார், யாரையும் கெடுக்க மாட்டார். யாரை கெடுப்பார்? நம்ம யாரையாவது கெடுக்கணும்னு நினச்சாதான் நம்மளை அவர் கெடுப்பார். நம்ம நல்லதாகவே நினச்சோம் நல்லது தான் கொடுப்பார் கண்டிப்பாக. அதனால் கவலைப்பட வேண்டாம். அடுத்தபடியாக இந்த சனீஸ்வர பகவானுக்கு 3 பார்வைகள். 3ஆம் பார்வையாக உங்களோட பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு. தந்தை வழி உறவுகள் அனுகூலமாக இருப்பாங்க. அதேமாரி பூர்வீக சொத்துக்கள் அப்படிங்கும்போது உங்களுக்கு கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த தடை தாமதங்கள், இந்த வாய்தா வில்லங்கம் எல்லாம் விலகும், உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பாக்கியம் அனுபவிக்கிற வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு வரும். தந்தையாரின் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போகிறோம். அதுவும் வயதான தந்தையார் அப்படின்னா அவருக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் இருந்தால் அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க, அது போகும். அடுத்த பார்வையாக 7ஆம் பார்வையாக உங்களுடைய ஜென்மராசியை பார்க்குறாரு. ஜென்மராசியை பார்க்குறார் அப்படின்னாலே குரு பார்வை கோடி நன்மை, சனி பார்வை நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துட்டா போகிறோம். ஏன் அப்படின்னா தொழில் வியாபாரத்தில் வேகமாக வேலை செய்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும். அப்போ நேரங்காலம் தெரியாமல் நீங்கள் வேலை பண்ணீங்க அப்படின்னா உடல் ஆரோக்கியம் கெட்டு போகும். ஸோ நேரங்காலத்தை நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும். நேரங்காலம் நம்மளை டிசைட் பண்ணாது. நீங்கள் நேரங்காலத்தை டிசைட் பண்ணி அருமையாக ஒர்க் பண்ணினீங்க அப்படின்னா உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும், உங்களோட மனசும் சிறப்பாக இருக்கும், எடுக்கிற காரியங்களும் சிறப்பாக இருக்கும். அதேமாரி சனியோட பார்வை விழுறது அப்படிங்கும்போது மனசில் ஒரு உஷ்ணம் வரும், கோபம் வரும், சில பேச்சுக்களில் ஒரு வித்தியாசமான துணி வரும். அதெல்லாம் நீங்கள் மாற்றிக்கணும். இதெல்லாம் எதுக்காக நான் சொல்கிறேன்னா ஸ்பீட் பிரேக் மாதிரி. இந்த இடத்துல ஸ்பீட் பிரேக் இருக்குதுன்னு நான் போடுவான். அதேமாதிரி யூ டர்ன் அப்படின்னு போடுவான், வண்டியில் போகிறவளுக்குலாம் தெரியும். அப்போ யூ டர்ன்னா நீங்கள் போகணும், நேராக போகக்கூடாது அப்படின்னு அர்த்தம். ஸ்பீட் பிரேக் இருக்குன்னா பார்த்து போ அப்படின்னு. அந்த பார்த்து போன்னு சொல்கிறவர் தான் சனீஸ்வர பகவான். பார்த்து விழுன்னு சொல்கிறவர் சனீஸ்வர பகவான் கிடையாது. அதனால் பயப்பட வேண்டாம், பார்த்து போன்னு சொல்கிறவர் தான். அதனால் ஸ்பீட் பிரேக்காக அவரோட எண்ணங்களை நீங்கள் பூர்த்தி பண்ணுங்க, முடிஞ்சு போச்சு. அடுத்தபடியாக 10ஆம் பார்வையாக உங்களோட சுகஸ்தானத்தை பார்க்குறார். சுகஸ்தானம் அப்படிங்கும்போதே சில பேருக்கு சொத்து சேர்க்கை உண்டாகலாம். வீடு, மனை, வாகனம், பொன் பொருள், ஆடை, ஆபரணம் இதெல்லாம் சேரும். அதேமாரி உற்றார் உறவினர்கள் அனுகூலமாக இருப்பார்கள். சிலருக்கு எதிர்பாராத சில நன்மைகள் வந்து சேரும். அதேமாரி பயணங்களின் மூலம் வாழ்க்கையில் சில நல்ல திருப்பங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த வெளியூர் அல்லது வெளிநாடு போய் குழந்தைகள் படிக்கணும்னா தாராளமாக உபயோகப்படுத்திக்கலாம். அதேமாரி வெளியூர் அல்லது வெளிநாடு போய் வேலை செய்யணும்னா தாராளமாக உபயோகப்படுத்திக்கலாம். அந்த பயணங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக நிறைவேறும். எடுக்கிற முயற்சிகள்லாம் இப்போ அற்புதமாக நிறைவேறும். 4ஆம் இடம் அப்படிங்கிறதுனால தாய் வழி உறவுகள் அனுகூலமாக இருப்பாங்க. தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருங்க. அதேமாரி உங்கள் உடல் ஆரோக்கியத்திலையும் கவனமாக இருங்க போகிறோம். மற்றபடி சனீஸ்வர பகவானுடைய பார்வை உங்களுக்கு ஓரளவுக்கு சில நன்மைகளை கண்டிப்பாக கொடுக்கும். எச்சரிக்கையான ஒரு பேச்சு என்ன அப்படின்னா நீங்கள் கவனமாக இருக்கணும். எந்த ஒரு விஷயத்திலும் யோசித்து முடிவெடுக்கிறது நல்லது. கைக்கு மீறி கடன் வாங்காதீங்க. அதெல்லாம் பண்ணினாலே ஒரு சிறப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு சசயோகத்தின் மூலமாக அருமையான ஒரு சில நன்மைகளை கண்டிப்பாக கொடுப்பார். சரி, பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம்னா கண்டிப்பாக பரிகாரம் பண்ணி ஆகணும். ஏன்னா 7ஆம் இடம் அப்படிங்கிறனால யோகம் இருக்குது அப்படின்னாலும் அந்த யோகம் வந்து அதிகமாக வரணுமோ. 10 ரூபாய்க்கு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா ஒரு 20 ரூபா வந்துன்னா உங்களுக்கு சந்தோஷம் தானே, அது வரணுமோ. அதனால் உடல் ஊனமுற்றவர்களுக்கு நீங்கள் உதவி பண்ணுங்கள். மாற்றுத்திறனாளி அவங்களுக்கு உதவி பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதனாலே உங்களுக்கு சில நன்மைகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். அதே மாதிரி அன்னதானம் பண்ணுங்கள், ரொம்ப விசேஷம். எப்போ பண்ணணும்? சனிக்கிழமை பண்ணுங்க. அன்னதானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். சனிக்கிழமை நீங்கள் அன்னதானம் பண்ணுங்க. அதேமாரி அருகில் உள்ள நவக்கிரக கோயிலுக்கு போயிட்டு நவக்கிரகத்தில் உள்ள சனீஸ்வர பகவானுக்கு எள்தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க.
ஆக இந்த சிறு சிறு பரிகாரங்களின் மூலம் இந்த சனிப்பெயர்ச்சியானது உங்களது வாழ்க்கையில் பல நல்ல திருப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையை கொடுக்கும். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான வாழ்க்கை அமையும். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நடைபெறும். புதிதாக வேலை தேடும் குழந்தைகளுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். மனதில் ஒருவித நிம்மதி அருமையாக கிடைக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.